ஹாய் கைஸ், பி ஹாப்பி. இன்னைக்கு எங்களோட குலதெய்வ கோயிலோட கும்பாபிஷேகத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. மார்னிங் 8 to 10க்குள்ளே கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 8 o'clock அப்படிங்கும்போதே ஷார்ப்பாக அங்கே கோயில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோங்க. போன உடனே பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. நாங்களும் இப்போ முடிஞ்சிடும்னு பார்த்தோம். ஆனால் அது முடியவே இல்லைங்க. பார்க்கிங் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு பிஃபோரே எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பை வாக்கில் கோயில் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. உள்ளே என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா அங்கங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 9:30க்கு ஷார்ப்பாக கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா பிஃபோர் தட் நம்ம அன்னதானத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே அன்னதானம் பிளேஸுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் அப்படிங்கிற போர்டு மட்டும் இல்லாமல் சாப்பாடு, ரசம், தயிர் எங்கெங்கே எது எது அவைலபிளா அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சின்ன சின்ன போர்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னா, ஏதாவது வேணும்னா கரெக்டாக அந்த கவுண்டரில் மட்டும் போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பெரிய ஹைலைட்டுங்க. ஏன்னா நிறைய கோயிலில் அன்னதானம் சாப்பிட்ருக்கோம், எங்கள் கோயிலே அன்னதானம் நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கிளியராக முன்னாடியே போர்டு வச்சு இங்கே வாங்க, இதை எடுத்துக்கோங்க, இப்படி போங்க, அந்த மாதிரி இங்கே இல்லை. ஸோ அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க. திருப்தியாக அன்னதானத்தை முடிச்சுட்டு நானும் மச்சான் என்ன பண்ணோம், கோபுரத்துக்கிட்ட போய் நின்றுக்கலாம் அப்படின்ட்டு எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அந்த கேப்லலாம் போயிட்டு எப்படியோ உள்ளுக்குள்ளே போய் ரீச் ஆகிட்டோங்க. அங்கே கலசத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நிறைய தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கூடயும் ஒரே டைமில் ஒரே நாளில் ஒரே இடத்துல பார்த்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு 8:30 to 8:40க்குள்ளே பார்த்திங்கன்னா கோபுரமும் கலசமும் நல்லா வியூ ஆகிற இடத்துல நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டோங்க. சாலிடாக ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் தீர்த்த விடுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப திருப்தியாக, ரொம்ப மன நிம்மதியாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எல்லா கும்பாபிஷேகத்தையும் பார்த்துட்டு அன்னதானத்தையும் முடிச்சுட்டு கூட்ட நெரிசலில் சிக்காமல் டைமுக்கு வெளியே வந்துட்டோங்க. இதில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகும் எவ்வளோ க்ரௌட் அப்படின்னு. மார்னிங் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs கிட்ட வரைக்கும் அன்னதானம் போட்டிருக்காங்க மார்னிங் செஷனில் மட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருந்திருக்குன்ட்டு. இதில் என்னென்னா நிறைய கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, நிறைய நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னா இன்றைக்கி சொல்லலாங்க. அன்னதானம் ஆகட்டும், நன்கொடை எழுதுறது ஆகட்டும், பூஜை பொருட்கள் அந்த தாம்பூல பை கொடுக்கறதாகட்டும், இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே எங்களோட கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிற 4 ஏரியாலேருந்தும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸை அங்கங்கேயே பார்க் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர பிளானிங்க. அது வந்து ஒரு அமேசிங் பிளானிங்னே சொல்லலாம். ஏன்னா பார்க்கிங் வந்துட்டு ஒன்ஸ் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா நார்மலாக கிளியர் ஆகிருக்கே 1 hour 2 hour 3 hours கூட ஆகலாம். பட் இங்கே இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2 lakh மேலே பீப்புள் இருப்பாங்க. அவ்வளோ பார்க்கிங்கையும் வந்துட்டு அவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஈஸ்ட்லேருந்து வந்தாங்கன்னா அங்கே அவங்க பார்க் பண்ணுற மாதிரி, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து எங்கேருந்து வந்தாலும் அங்கங்கே பார்க் பண்ணுற மாதிரியான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் இதுதாங்க ஹைலைட்டே. அப்கமிங் 48 டேஸும் மண்டல பூஜை நடக்குங்க. உங்களுக்கு எந்த நாளில் எப்போ வர முடியுமோ அந்த டைமில் வந்து கலந்துக்குமாறு அன்போடு அழைக்கும் இவள் மிஸ்ஸஸ் நவமணி முத்துக்குமார். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. தேங்க்யூ.